தேங்க்யூ டாக்டர். ஓகே. பொறுமையா நட. இப்போ எப்படி இருக்கு வலி? முதல்ல விட இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க. டாக்டர் கொடுத்த மருந்து எல்லாம் போட்டா இன்னும் சீக்கிரமா குணமாயிடும். நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். உட்கார். ஜாக்கிரதை. இங்கே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் டாக்டர். எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, வீட்ல தெரியாம கால் வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ, சின்ன வீக்கம் தான், டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் மருந்து வாங்க தான் போயிருக்காரு. கண்மணி, மெடிசன்லாம் வாங்கிட்டேன், நம்ம கிளம்பலாமா? என்ன சார் பயங்கர கோயின்சிடென்ட்டா இருக்கு. புரியல. இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க ஒய்ஃப் உங்களை கூட்டிட்டு வந்து உங்க உயிரை காப்பாத்துனாங்க. இப்ப அவங்க காலில் சின்னதா வீக்கமானதுக்கே அவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? எப்போ? என்னங்க மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கல்யாண ரிசப்ஷன்ல சாப்பிடாம பசியில மயக்கமாயி விழுந்துட்டீங்க. உங்களை நான் தான் இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். பாவம் சார், அவங்க அன்னைக்கு எப்படி பயந்து போயிட்டாங்க தெரியுமா? உங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்தாங்களே தவிர ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட அப்ப காசு இல்லை சார். பணம் கட்டலனா இங்க எதுவுமே நடக்காதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. ஆனா சூப்பர் சார் இவங்க. இத்தனைக்கும் உங்க 2 பேருக்கும் அப்ப கல்யாணம் கூட ஆகல, கரெக்டா? எதை பத்தியுமே யோசிக்கல சார் இவங்க. டக்குன்னு கையில இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இதை வச்சு முதல்ல ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் உங்க உயிரை காப்பாத்தினவங்களே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல. ஆமாங்க, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லி மெசேஜ் பண்ணீங்க. ஒரு உயிரை காப்பாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாமா. சீஃப் டாக்டர். ஹலோ, சொல்லுங்க டாக்டர். சீஃப் டாக்டர் கூப்பிடுறது, நான் கிளம்புறேன். பாய். சாரி கண்மணி, நீதான் என் உயிரை காப்பாத்தினவங்கிறது கூட தெரியாத ஒரு முட்டாள இத்தனை நாளா நான் இருந்திருக்கேன். இதுல வெண்ணிலா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன பிராங்க் பண்ணி ஏமாத்திட்டதை வேற தப்பா நினைச்சுக்கிட்ட. என்ன மன்னிச்சிரு கண்மணி. என்ன ஆச்சுங்க? ஒண்ணு இல்ல. உயிரை காப்பாத்தினவளாச்சேன்னு டக்குன்னு ஓவர் சென்டிமெண்ட் ஆயிட்டீங்க போல. பின்ன ஆக மாட்டேனா? ஒரு காதல் கடிதம் விதி போடும், உன்னை காணும் சபை வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயம் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகாரும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், உன் தோளில் ஆடும் நாள். ஹாய் வெண்ணிலா. நீங்களா? நானே தான், எதிர்பார்க்கல. இங்க யாரையாச்சும் பார்க்கணுமா? அதான் பார்த்துட்டேனே. யார? உன்னதான். எதுக்கு இங்க வந்தீங்க? வேற எதுக்கு வருவாங்க? உங்ககிட்ட அப்படியே சும்மா ஜாலியா பேசிட்டு போலாம் தான்.
இது ஆபீஸ். உங்க கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, நிறைய ஒர்க் இருக்கு. ஏய் கூல் கூல், டென்ஷன் ஆகாதமா. திஸ் இஸ் நாட் பர்சனல். உங்க கம்பெனிக்கு ஒரு பிசினஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன ஆர்டர்? முதல்ல உட்காரு சொல்றேன். சொல்லுங்க. ஒண்ணுல, ஒரு வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ஈவெண்ட் ரொம்ப கிராண்டா பண்றோம். எப்படியும் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1000 பேர் வருவாங்க. அதுக்கு நீங்க தான் கேட்டரிங் பண்ணணும். ஃபங்க்ஷன் என்னைக்கு? டேட் சொல்லுங்க. நம்ம கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா அதுதான் டேட்டு. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஒரு பொண்ணு கிட்ட பேசுறப்போ எப்படி மரியாதையா பேசணும்னு கத்துக்கோங்க. ஏய் இரு இரு இரு, இட் ஜஸ்ட் அ ஜோக் யார். நான் நிஜமாவே பிசினஸ் ஆர்டர் கொடுக்க தான் வந்தேன். எங்க நகை கடையில வேலை செய்யற எம்ப்ளாயிஸுக்கு டெய்லியும் லஞ்ச் சப்ளை பண்ணணும். சும்மா கடமையான்னு இல்லாம நல்லா ஹை குவாலிட்டியா பல வெரைட்டியா கொடுக்கலான்னா என்ன பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு ஆகும்னு பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். சாரி, உங்க ஆர்டர் எல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது. ஏன்? ஹலோ அன்பு, ஹாய் சக்தி, எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். சரி அன்பு, நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு ஒரு வேலை ஒரு இருக்கு. நிமிஷம் ஒரு நிமிஷம். சக்தி ஏதோ பிசினஸ் ஆர்டரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆர்டர் நீ ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க. என்ன பிரச்சனை வெண்ணிலா? ஆ, அது ஆக்சுவலா அவரை ஆர்டர் கொடுக்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. சும்மா ஏதோ பேசுறதுக்காக வந்த மாதிரி இருந்துச்சு. சோ வாட்? அவர் ஒன்றும் யாரும் இல்லையே, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனவர் தானே. அதுவும் நீ இந்த கம்பெனியோட மேனேஜர். அவரோட ஸ்டோருக்கு கேட்டரிங் ஆர்டர் கொடுக்கணும்னா அவர் உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுவாரு? ஆனா அவர் பேசின விதம் சரியில்லை. சும்மா ஜாலியா பேசுறதா நினைச்சுக்கிட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜாலியா பேசுறது அவரோட கேரக்டர். ஆனா அவர் வந்திருக்கிறது நம்ம கம்பெனிக்கு ஒரு பிசினஸ் ஆர்டரோட. நீ பர்சனலா அவருக்கு எஸ் சொல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்காக நம்மளை தேடி வந்த ஆர்டருக்கு நோ சொல்லக்கூடாதுல்ல. பிசினஸ்ல பர்சனல் எமோஷன்ஸ்க்கு இடமே இல்லை. இதுல உனக்கு ஒண்ணும் இல்லை, நஷ்டம் எனக்கு தான், நம்ம கம்பெனிக்கு தான். நீங்க சொல்லுங்க சக்தி, உங்க ஸ்டோர்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா இல்ல ரெண்டும் கலந்தா? உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீஸ் வேணும்? அது வேணும். சரி, சரி. எல்லாமே டெய்லியும் சப்ளை Okay. பண்ணணும். ஓகே சக்தி, நான் உங்களுக்கு மெனு ஆப்ஷனோட கொட்டேஷன் மெயில் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டு உங்க அப்பாவோட டிஸ்கஷன் பண்ணிட்டு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. 2 நாள்ல நம்ம சர்வீஸ் ஆரம்பிச்சிடலாம். Thank you so much அன்பு. இட்ஸ் ஓகே. பிசினஸ் ப்ரொபோசலை ஓகே பண்ணிட்டீங்க. அப்படியே நம்ம லவ் ப்ரொபோசலையும் கொஞ்சம் ஓகே பண்ணிட்டீங்கன்னா அது என் கையில இல்லையே. எனிவே, ஆல் தி வெரி பெஸ்ட். ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்க முயற்சி திருவினையாக்கும். Thank you so much. Okay. ஓகே, வரேன். சரி. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அன்பு. என்ன எதிர்பார்க்கல? அந்த சக்தி முன்னாடி நீங்க என்கிட்ட கோமா அப்படி பேசிருக்கலாமா? நீ பண்ணதும் தப்பு தானே. ஆனா அந்த தப்பை நான் யாருக்காக பண்ணேன்? உங்களுக்காக தானே. முதல்ல அந்த சக்தி எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. I just can't bear him. ஏன்? என்ன அன்பு இப்படி புரியாம கேக்குறீங்க? அவன் வந்தது பிசினஸ் ஆர்டர் கொடுக்கறதுக்காக இல்ல, என் கழுத்துல எப்ப தாலி கட்டுறதுன்னு கேக்குறதுக்காக. என் கழுத்துல உங்களை தவிர வேற யாரும் தாலி கட்ட முடியாதுன்னு நான் எப்படி அவன் கிட்ட சொல்ல முடியும்? இதான் உன் பிரச்சனையா? என்ன அன்பு இவ்ளோ ஈஸியா கேக்குறீங்க?